ஹே பியூட்டிஸ் இஸ் வெல்கம் டு கண்மணி பியூட்டி vlogs. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ளே ஆகுது, லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காமல் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நல்லாவே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதுதான் அப்படியே நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். அண்ட் ஆக்சுவலி நான் இன்றைக்கி வந்துட்டு வ்ளாக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ கரெக்டாக வந்துட்டு வெதரும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு லஞ்ச் ரெசிபி எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வாங்க பிரேக்ஃபாஸ்ட் நான் என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஏர்லக்கிழங்கு வந்துட்டு நல்லா அழகாக வந்துட்டு தோல் சீவிட்டு நல்லா செருக்கி நம்ம வந்துட்டு இந்த வண்டி கட்டி அவிச்சோம் அப்படின்னாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட தேங்காய்ப்பூ, சீனி, இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட இருக்கும்போது நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதுதான் இன்றைக்கி வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அதை அப்படியே நான் வந்துட்டு அழகாக வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ அதை அப்படியே நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். அண்டு நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இப்போ வந்து புதுசாக இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளும் இன்னும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணணும்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் எப்படியாவது லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ அண்ட் ஃபுட் சேலஞ்சிங் வீடியோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு புதுசாக வந்துகிட்டே இருக்கும். A few moments later. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு அஹனி கறின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் 1/2 கிலோ, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் நம்ம வந்து இப்போ இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த டிஷ் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு எல்லோ கலரில் தான் இருக்கும். 1 கப் தயிர், 1 கப் அல்லது 1 கிளாஸ் தயிர் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது தயிரும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு 6 பச்சை மிளகாய் நாங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஆனால் 1/2 கிலோ கறிக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு 12 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணோம். பட் நாங்கள் பாதிக்கு தான் ஆட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் எங்களுக்கு காரம் வந்துட்டு இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா சில்லி பவுடர் எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை. இந்த பச்சை மிளகாயோடைய ஃப்ளேவர் காரம் தான் இந்த ரெசிப்பியில் வந்துட்டு இறங்க போகுது. ஸோ அதனால் உங்களுக்கு தகுந்த கார அளவுக்கு நீங்கள் வந்து பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு தயிர், அது கூட அந்த மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காணதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் திரும்பவும் மஞ்சத்தூள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி நீங்களும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது மஞ்சத்தூள் தான் இதில் கலரு. இப்போ இது பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் அல்லது 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுக்கணும். ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை தோல் உரித்து நல்லா கழுவி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் நம்ம வந்து கழுவி வச்சுருக்கோம். அண்ட் தேவையான அளவுக்கு மிளகும் சீரகமும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். இதில் அளவு வந்துட்டு நான் உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணும்போது சொல்கிறேன். அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா வந்துட்டு கசகசாவும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அண்ட் 4 பாதாம், 6 முந்திரி, 6 பிஸ்தா, 2 கிராம்பு, அண்ட் அது கூட வந்து 2 துண்டு பட்டை அண்ட் 3 ஏலக்காய். ஓகேங்களா? அண்ட் தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கீ வந்து ஆட் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைடில் வந்து ஊற வச்சுருக்கோம். இது நல்லா ஊறிட்டுருக்கட்டும். இப்போ நம்ம வந்துட்டு இந்த பேஸ்ட் எல்லாமே நம்ம வந்துட்டு இது ஃபைனாக வந்துட்டு நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் ஆல்ரெடி தேங்காய் இருக்குது. நம்ம தேங்காயும் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் இந்த டிஷ்ஷில். ஸோ அதனால் இந்த தேங்காயிலே நம்ம வந்துட்டு எல்லாம் போட்டு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூட வந்து பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு பட்டை, ஏலக்காய் நம்ம வந்து வச்சுருந்தோம்ல, அதை இது கூட வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கரை வந்து நம்ம வந்து ஏற்றியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா குக்கர் நல்லாவே ஹீட் ஆகிடட்டும். நார்மல் குக்கிங் ஆயில் தான் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் வந்துட்டு கீ வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா வந்து ஹீட் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இப்போ போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் கசகசா, அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் 6 முந்திரி, 4 பாதாம், 6 பிஸ்தா, அது கூட 1 டீஸ்பூன் வந்துட்டு மிளகு அண்ட் 1 டீஸ்பூன் வந்து சீரகம். இதை போட்டு நல்லா நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு, தயிர், அப்புறம் பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் இதை ஆட் பண்ணி நல்லா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
அண்ட் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதில் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அண்ட் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்துட்டு அந்த கறி, பச்சை மிளகாய், தயிர்லாம் போட்டு ஊற வச்சுருந்தோம்ல, அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ வந்து உப்பு போட மறந்துட்டோம். உப்பு பார்த்திங்கன்னா நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கணும். பட் நம்ம உப்பு போடுறதுக்கு மறந்துட்டோம். அதனால் நாங்கள் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்துட்டு ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லும் வந்துட்டு போயிட்டு, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம இந்த டிஷ்ஷை வந்துட்டு ஃப்ளேவரை இன்னும் தூக்கி கொடுக்கறதுக்காக ரம்பாலை வந்துட்டு இப்போ வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ரம்பாலை போட்டிங்கன்னா போதும், சூப்பராக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும் டிஷ்ஷு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கழுவி வச்சுருந்தோம்ல கருவேப்பிலை, அதை வந்துட்டு இப்போ அதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா கறியை வந்துட்டு அரை மணி நேரமாக வந்து ஊற வச்சுருக்கோம். நீங்கள் 1 மணி நேரம் ஊற வச்சாலுமே நல்லது தான். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அது ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த குக்கரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். பிகாஸ் வந்து கறி நல்லா வேகிறதுக்காகவும் அந்த மஞ்சத்தூள் அந்த மஞ்சத்தூளோடைய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ அதனால் ஒரு 5 மினிட்ஸ் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ பாருங்கள். அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு இது வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு லன்ச் ரெசிபி. இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு டின்னராகவும் நம்ம வந்துட்டு பண்ணலாம். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம வந்துட்டு இது வந்து பண்ணலாம். ஸோ அதுவுமே நான் வந்துட்டு இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு இது வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து நல்ல ஒரு ரெசிபி. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வ்ளாகில் வந்துட்டு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு 1x2 நம்ம லஞ்சுக்கு இந்த ரெசிபி பண்ணிட்டோன்னு வைங்க, நைட் டின்னருக்கு கூட வேறு மாதிரி ஒரு ரெசிபி பண்ணலாம். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அந்த ரெசிபி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தான் 1x2. நம்ம இது பார்த்திங்கன்னா இது மட்டன்னால கொஞ்சமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து விசில் வைக்கணும். இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போதைக்கு வந்துட்டு 5 விசில் வந்துட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து வச்சோம். ஆனால் அது பார்த்திங்கன்னா வந்துட்டு வேகலை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நல்ல கறி வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெலாம் நல்லா வற்றி பார்த்திங்கன்னா கறியில் வந்து எண்ணெய் வந்து விட்டுருக்கு. பார்க்கவே ரொம்ப பார்க்க ஒரு சுக்கா மாதிரி இருக்குது. பட் இது வந்து இப்படி இருக்காது ஆக்சுவலி. அண்ட் இது போக போக எப்படி இதை கிரேவி டெக்ஸ்சருக்கு நம்ம கொண்டு வரோன்னு பாருங்கள். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா கறி வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கறி வேகலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 விசில் நம்ம வந்து வச்சுருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா கறி வேகலை. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்துட்டு இப்போ இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்ட உடனே நம்ம வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கிரேவி டெக்ஸ்சருக்கு வந்து வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா இப்போ கிவ்அவே வந்து போயிட்டுருக்கு. அந்த கிவ்அவேல நீங்கள் இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா ப்ளீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அண்ட் கிவ்அவே முடிகிறதுக்கும் டைம் கொஞ்சம் தான் இருக்குது. ப்ளீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதோட லிங்க் உங்களுக்கு ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன் அண்ட் எண்டு ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன். ப்ளீஸ் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களே வின் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கக்கூடியதை வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்துட்டு இப்போ லைட்டாக அலசி வந்து இதை வந்து ஊற்றிக்க போகிறோம். ஸோ அதுவுமே இதில் வந்து நல்ல ஒரு கிரேவி வந்துட்டு கொடுக்கும். இப்போ பார்க்கவே உங்களுக்கு தெரியும், இந்த டிஷ் பார்க்கவே எல்லோ கலரில் தாங்க இருக்கும். இதுக்கு வந்துட்டு பேர் வந்து அகனிக்கறி. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டிஷ். இது வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1x2 நம்ம வந்துட்டு இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இது வந்துட்டு சூப்பராக வந்துட்டு பண்ணி சாப்பிடலாம். அண்ட் வந்துட்டு லன்ச்சுக்கும் இது வந்து சாப்பிடலாம். நான் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். லாஸ்ட்டில் இருக்குது வீடியோ. அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு புரியும். நாங்கள் திரும்ப பார்த்திங்கன்னா விசிலுக்கு வந்து வச்சுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு 3 விசிலுக்கு வந்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ பார்த்துடலாம் எப்படி வெந்திருக்கா என்ன ஏதுன்னு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வெந்துருச்சு பாருங்கள். பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் கழித்து தான் நாங்கள் வந்துட்டு எடுத்தோம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி நாங்கள் செக் பண்ணோம். பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வெந்துருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 2
hours அந்த later. க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்துச்சு அண்ட் வீடியோ அப்லோடிங் ஒர்க் இருந்துச்சு. அண்ட் அதெல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 hour எடுக்கும். ஸோ அதெல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு பர்சனல் ஒர்க் இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு சாப்பிட வருவேன். அண்ட் ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு. ஆல்ரெடி நான் சொன்னது தான் இந்த vlog வந்துட்டு இந்த குக்கிங் ரெசிபி வந்து 2 டேஸ்க்கு நான் முன்னாடியே வந்து எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு பட்டுப்பூச்சியோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸாகவே நான் வந்துட்டு மறந்துட்டேன். ஆக்சுவலி இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் வந்துட்டு மறந்துட்டேன்னா வேலை இருக்கிறதுனால அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வெளியே வந்துட்டும் விளையாடிட்டும் போகும். ஆனால் நான் இதே மாதிரி ஓப்பன் பண்ணி இது கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். அதுவாக வந்து வெளியே சுற்றிட்டு போனாலுமே நான் வந்துட்டு இதை எடுத்து டப்பா ஓப்பன் பண்ணி பார்க்குறது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். Much later. நான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு கார்லிக் பிரெட் தான் பண்ணுறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 6 பல் பூண்டு வந்து எடுத்துக்கிறேன். அதை நல்லா பொடிசாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரூம் டெம்பரேச்சரில் நம்ம வந்து வச்சுக்கணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் வைக்க முடியலாட்டாலும் கொஞ்சோண்டு மெல்ட் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு இப்போ வந்து வச்சிட்ருக்கேன். அண்ட் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சீரியஸ்லி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. அண்ட் ப்ரெட்டு ரொம்ப நாளாகவே எங்கள் வீட்டில் வந்துட்டு இருந்துச்சு. அது டைமும் முடிய போகுது. ஸோ அதனால் இது வந்துட்டு உங்கள்கிட்ட அப்படியே இந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் வந்துட்டு 2 to 3 டீஸ்பூன் மேலேயே வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா கார்லிக் வந்துட்டு நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டிலேயே செஞ்சது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா பீஸா சீசனிங் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஓரிகானோ, பேசல், அப்புறம் வந்துட்டு கார்லிக்கு இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பெப்பர், சால்ட்லாம். ஸோ அதை வந்து நான் 1 டீஸ்பூன் வந்து ½ டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் பட்டர் பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் டைம் வந்துட்டு கம்மியாக இருக்கிறதுனால நான் கடகடன்னு பண்ணிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ப்ரெட்டில் வந்துட்டு அப்ளை பண்ணிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட்டில் வந்துட்டு நம்ம வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நான் வந்துட்டு இது வந்து செகண்ட் டைம் சாப்பிட்றேன். ஓகேங்களா. ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதில் கொஞ்சம் ஒரு சொதப்பு நடந்துச்சு. அதை இந்த வாட்டி நான் வந்துட்டு கரெக்டாக பண்ணேன், பர்ஃபெக்டாக பண்ணேன். அண்ட் இது இப்போ வந்துட்டு ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக வந்து வந்துருந்துச்சு. அண்ட் இதை வந்துட்டு அப்படியே நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார்மல் சீஸ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பீஸா சீஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தேன், மொசரல்லா. ஸோ அதுதான் வந்துட்டு நான் இது வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்துட்டு திருவி போட்டுக்கோங்க. அண்ட் இது வந்துட்டு இதுதான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்க போகுது. அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ வந்து பட்டரில் தான் இது வந்துட்டு டோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு தேவையான அளவுக்கு வந்து பட்டர் எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா 2 க்யூப்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்துட்டு இது மெல்ட் ஆகிட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த பீஸா வந்துட்டு ப்ரெட்டை வந்து வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்துட்டு சிம்மில் வச்சு வந்து குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு எடுக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் வந்து குக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா வந்துட்டு மெல்ட் ஆயிரும். அண்ட் சீஸ் வந்து நல்லாவே மெல்ட் ஆயிரும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சீரியஸ்லி வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த பட்டர், அப்புறம் வந்து அந்த கார்லிக் அண்டு அந்த சீஸ் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீடியோவில் நான் ஆக்சுவலி இப்படி தான் வந்து எனக்கு வந்திருக்கு ஆக்சுவலி. ஆனால் நான் வந்துட்டு திரும்ப தனியாக வந்துட்டு பண்ணேன். அது ஷார்ட்ஸுக்காக நான் வந்து பண்ணியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே நம்ம பீஸா வந்துட்டு செஞ்சால் எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னோடய டின்னர் பார்த்திங்கன்னா வந்துட்டு பாஸ்தா. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் மாமி வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு பாஸ்தா செஞ்சுருக்கேன், சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அங்கேயே நான் வந்துட்டு டின்னர் வந்து முடிச்சுக்கிட்டேன். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இப்போ பண்ணி தரும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூடாக இருந்துச்சு. அதான் நான் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருக்கேன், ஆற வச்சிட்ருக்கேன். அண்ட் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு பைட் வந்துட்டு நான் சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் பெப்பர்லாம் போட்டு காரசாரமாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. Tomorrow.
நான் லாஸ்ட்டில் சொன்னால ஒரு ரெசிபி வீடியோ வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அதுதாங்க இது. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு டிஷ்ஷை 2 விதமாக பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் டின்னருக்கும் பண்ணியிருக்கலாம் அல்லது பிரேக்ஃபாஸ்ட்க்கும் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பண்ணுறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு பேர் பார்த்தீங்கன்னா இடியப்ப பிரியாணி. இதுவும் அகனிக்கறியில் பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இடியப்ப பிரியாணினாவே அகனிக்கறியில் தாங்க பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம தோசைக்கல் வச்சுக்கிட்டோம். ஒரு சில பேருக்கு டவுட் வரும், எதுக்குடா தோசைக்கல்லை தூக்கி ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு அடி பிடிக்காது, அதுக்காக தான். நம்ம கனமான சட்டி வைக்கிறோம் அப்படின்னா தோசைக்கல் வைக்க தேவையில்லை. நம்ம வந்து லைட்டான சட்டி வைக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி தம் பிரியாணிக்கெலாம் நம்ம போடுறதுக்கான ஒரு தோசைக்கல் தனியாக வச்சுருப்போம்ல, பழைய தோசைக்கல், அந்த மாதிரி நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2வது பால் வந்துட்டு ஃபஸ்ட்டு தலைப்பால் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணக்கூடாது. 2வது பால் தான் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ அது நல்லா வந்துட்டு கொதித்து அதில் ராஸ்மல் போகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இப்போ அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ராஸ்மல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கொதி வந்துடுச்சு. பிரியாணினாவே டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா தான். நான் இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொத்தமல்லி புதினாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், அந்த கொத்தமல்லி புதினாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியோட டேஸ்ட் வந்து வரும். இந்த டிஷ்க்கு பேர் பார்த்திங்கன்னா இடியப்ப பிரியாணி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் நான் பண்ணுற மெத்தட்லேயே பண்ணிங்கன்னா. அண்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இருமையும் நம்ம வந்து தேங்காய் பால் இடியப்பம்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதனால வந்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம வந்து இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் அந்த உப்பு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் தலைப்பாலில் வந்துட்டு நம்ம இடியப்பத்தை வந்துட்டு டிப் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ பெரிய பெரிய பீஸா போடுறேங்கிறத நீங்கள் நல்லாவே நோட் பண்ணிக்கணும். சின்னதாக நான் போடல. ஒரு இடியப்பத்தை வந்துட்டு பாதியாக வந்துட்டு நான் வந்து பிச்சு தான் போடுறேன். நீங்கள் வந்துட்டு இதை நொறுக்கி போட்டுறவே கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். இதை கவனித்து பண்ணுங்கள். நொறுக்கி போட்டுட்டிங்க அப்படின்னா வந்துட்டு நல்லா அடி பிடிச்சிரும். கொஞ்சமாக இந்த மாதிரி பாதியாக போடுறது தான் நல்லது. ஒரு இடியப்பத்தை வந்துட்டு 2ஆக பிச்சு போடுறது தான் ரொம்பவே நல்லது. அதை பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் பாலை டிப் பண்ணி நம்ம போடுறோம். நான் அப்படியே எல்லா இடியப்பத்தையுமே பாதியாக பிச்சு நான் வந்துட்டு தேங்காய் பாலை டிப் பண்ணி போட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் பாலை டிப் பண்ணி நம்ம போட்டதுனால பார்த்திங்கன்னா அது நல்லா ஊறி இருக்கும் இடியப்பமும். இப்போ இதை வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இது நல்லா நொறுங்கும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுலேயே அது நல்லா நொறுங்கி வந்துடும். அதனால தான் நீங்கள் நல்லா பிச்சு போட்டுட்டிங்கன்னு வைங்க, அது கூட கொஞ்சம் நொறுங்குறங்கிற பேரில் சட்டியோடு ஒட்டிக்கும், அடி பிடிச்சிக்கும் லாஸ்ட்டில். அதனால நீங்கள் வந்து நான் சொல்கிற மெத்தட்லேயே போடுங்க. ஒரு இடியப்பத்தை பாதியாக வந்துட்டு பிச்சு போடுங்க. அதுவே போதும். கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், அந்த ராஸ்மெல் தேங்காய் பாலோடைய அந்த ராஸ்மெல் நம்ம இடியப்பத்தில் முக்கி போட்டோம் பார்த்தீங்களா, அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அடுப்பில் கொஞ்சம் நேரம் வந்துட்டு நம்ம வந்து அடுப்பில் வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அந்த ராஸ்மெல்லாம் போயிட்டதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே அந்த இடியப்பம் வந்து நல்லா உதிரியாக வந்திருக்கு. இப்போ நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் வச்சுருக்கேன். என்னடா இது இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. இது ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுருக்கேன். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனாலே நான் வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா சம்பல் வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அதுவும் முடிஞ்சால் நான் வேறு ஏதாவது வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதான் மார்னிங் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐகானை கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.